அனுபவம் ஒரு யூடியூப் சேனல் இது. முருகாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சி போகுங்களா? இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வந்து கனவில் கண்ட கனவு அப்படியே பழித்தது. சரி, நிகழ்ச்சிக்கு போகல. சரி, ஒரு சமயம் வந்து நான் ஒரு ஊர்லேயும் என்னுடைய மனைவி மக்கள் இன்னொரு ஊரில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரிங்களா? இரவு நேரத்தில் என்னுடைய ரூமில் தூங்கிட்டு இருந்தேன். தூக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கனவு. அந்த கனவில் பார்த்திங்கன்னா ஒரு சிதைன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அது பிணத்தை வச்சு விறகெல்லாம் அடுக்கி வச்சு அது எரியிட்டுவாங்க. அந்த காலத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் கிரிமிஷன் கம்மி, இந்த மாதிரி மேனுவல் கிரிமிஷன் தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி கிரிமிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சுற்றிலையும் நின்றுட்டுருக்கேன். என்னுடைய உறவினர்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. மாலை வெயில் கரெக்டாக 5 மணி இருக்கும். அது வந்து சிதை மேலே படுது. ஆனால் முகம் மேலே படலாம். இப்போ முகம் யாருன்னு தெரியல. எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. மணி பார்த்தோம்னா 5 மணி. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஒய்ஃப்க்கு வந்து ஃபோன் போட்டு காலையில் எழுந்திரிச்சுமே முதல் வேலையாக குளிச்சு முடிச்சு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு எல்லா குடும்ப உறுப்பினர் மேலெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படின்ட்டு ஃபோனில் சொல்லிட்டேன். ஓகே, ஒரு 2 நாள் கழிச்சு ஊர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது எனக்கு நெருங்கிய ஒருவர், என்னுடைய ஒய்ஃபோட அண்ணி தவிர்த்ததாக சொல்லி ஃபோன் பண்ணாங்க. சரின்ட்டு நான் ஊரில் புறப்பட்டு வெளியே போயிட்டு மனைவி மக்களை கூப்பிட்டுட்டு அது சொந்த ஊருக்கு போனாங்க. சொந்த ஊருக்கு போனால் அந்த அவருடைய அண்ணியோடைய மகன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. 2 மணிக்கு தான் வந்தார். எல்லா ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சு அங்கே கொண்டு போயிட்டு அடுக்கி வச்சு ஏறிக்கிட்ட போகிறாங்க. கரெக்டாக நான் கனவுல கண்ட அதே அப்படியே டிட்டோ மாலை வெயில், ஆரஞ்சு கலர் வெயில் அப்படியே பணத்து மேலே விழுந்துருங்க. சுற்றிலும் அதே கனவுல கண்ட அதே நெருங்கிய உறவினர்கள். அப்படியே பார்த்தோம், அப்படியே ஏறிட்டணும். ஸோ இது ஒரு மறக்க முடியாத கனவுங்க. சரி, அடுத்த ஒரு கனவில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் கடை வீதியில் கிளம்பி போயிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு யானை வந்துட்டுருக்கு. பொதுவாக யானை வந்து அது ரூட்டில் போயிடும், நான் வந்து என்னோடய ரூட்டில் போயிடும். யானை வந்து என் பக்கத்தில் வந்துங்க என்னை கண்டதுமே என்னை துரத்த ஆரம்பிச்சு. அப்படியே நான் பாட்டோட போடுறேன். யானை நான் வேறு ஓடுற வேகத்துக்கு யானையும் வேகமாக ஓடி வருதுங்க. யானை துரத்துட்டு வருது. சரின்ட்டு அங்கே பார்த்தாங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் ஒரு பஸ்ஸில் போய் உட்காந்துருக்கேன். உட்காந்தா யானை போயிடுச்சுங்க. பஸ் ஸ்டாப்பில் உட்காந்தா அந்த பஸ்ஸு வந்து போகிறதுக்கு நேரமாகும் போல இருக்குது. சரின்ட்டு கீழே இறங்கிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரான்ட்டு டீ ஷாப்பில் கீழே இறங்கிட்டு டீ சாப்பிட்டு மீண்டும் பஸ்ஸுக்குள்ளே போகிறேன். பஸ்ஸுக்குள்ளே போகணுன்னு பார்க்குறேன். ஆனால் அதுக்குள்ளே பஸ்ஸு புறப்படாமல் பின்னாடியே ஓடுறேன். பஸ்ஸை பிடிக்க முடியல. அதில் என்னோடய உடைமைகள்லாம் போயிடுது. என்னோடய உடைமைகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பஸ்ஸு மேலே பார்த்திங்கன்னா தணிகை மலைன்னு எழுதியிருக்கு. சரின்ட்டு நோட் பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்துல முழிப்பு வந்துடுச்சு. முழிப்பு வந்து ஒரு விதமான பழத்து யானை துரத்துது. கனவில் யானை துரத்துறது கூடாதும்பாங்க. யானை வந்து மாலை போடலாம், ஆனால் துரத்தக்கூடாது. இது ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு அர்த்தம். சரின்ட்டு பார்த்தா சில வாரங்கள் கழிச்சு ஒரு சம்பவம், ஒரு தொழிலாளர் பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணாங்க, லேபர் ஆஃபீஸர் முன்னாடி ஒரு என்கொயரி. அதில் பார்த்திங்கன்னா உண்மையை தான் நான் பேசினேன். அந்த உண்மை வந்து தொழிலாளிக்கு சாதகமாகவும் நிர்வாகத்துக்கு பாதகமாகவும் அமைஞ்சிச்சு. நிர்வாகம் என்னைய சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 13 நாள் சஸ்பெண்ட். சரி அப்படின்ட்டு நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் மன நிம்மதிக்காக சென்னையில் என்னுடைய உறவினர் ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தேன். தங்கியிருக்கும்போது கண்ட கனவும் தணிகை மலைங்கிற போர்டும் சொன்னேங்க. தணிகை மலை தான் இங்கே திருத்தணி தாங்க தணிகை மலைம்பாங்க, திருத்தணிகை மலை. ஸோ சுருக்கமாக திருத்தணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு.
உடனே சரி நான் அங்கே போகணும் அப்படின்னு நினச்சி திருத்தணிக்கு போயிட்டு முருகனை தரிசித்து திரும்பி ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டேன். சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து அந்த சஸ்பெண்ட் பீரியட் முடிஞ்சதுமே மில்லுக்கு போயிட்டு திரும்பி பழையபடி டியூட்டி ஜாயின் பண்ணிட்டேன். நான் போனால் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. எல்லாமே எல்லா தரப்புலேருந்து வர்றாரு. அங்கே ஜென்ரல் மேனேஜருக்கு என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அவர் என்னென்ன எங்கே நீ ரோசப்பட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறியோ அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை நீ வந்து சேர்ந்துட்ட அப்படின்னு. ஆக்சுவல் பர்சன் தான் நான் சீனியர் ஷிஃப்ட் இன்சார்ஜ். நான் இல்லாதனால ஷிஃப்ட்டில் கொஞ்சம் குளறுபடிகள்லாம் நின்றுட்டு நான் போனதில் அவருக்கு பரம்பத்து. சரி இனிமேல் இந்த ஷிஃப்ட்டு சரியாயிடும் அப்படின்ட்டு. அதே போல் தொழிலாளர்களில் சரி நமக்காக பறந்து பேசி நிறுவனத்துடைய கோபத்துக்கு ஆளாகி சஸ்பெண்ட் ஆகிருந்தாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பாசம் கலந்த சந்தோஷம் அவங்களும் வரவேற்றாங்க. ஒரு சில சக அதிகாரிகள், ஒரு சில மோசமான தொழிலாளர்கள் வருஷம் ப்ரைஸ் வாங்குறாரு, இன்க்ரிமெண்ட் நல்ல இன்க்ரிமெண்ட் வாங்குறாரு. அது மட்டும் வாங்க தெரியல, இப்போ சஸ்பெண்ட் ஆகட்டுமே அப்போ தான் தெரியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு அற்ப சந்தோஷம்னு வச்சுங்களேன். ஸோ எல்லா தரப்புலேருந்து எனக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நான் பார்த்த கனவுகள்லாம் சில கனவுகள் அப்படியே டிட்டோவாக வந்து ட்ரெய்லர் மாதிரி, புது படம்லாம் ட்ரெய்லர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்தது. ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே நடக்குது. நன்றி, வணக்கம்.